இந்த விஷயம் பற்றி இந்த சேனலில் பேசலாமான்னு தெரியல. ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு, அதனால் மட்டும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க வியூஸ்க்காக பேசுகிறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு, அதனால் மட்டும் தான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசுகிறேன். மற்றபடி இந்த வீடியோ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் நான் கரூரில் நடந்த அந்த விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணி மட்டும் பேச மாட்டேன். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு கொஷினாக இருக்குது, எதுக்கு அவ்வளோ கூட்டம் ஆகுது? சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா ஒரு கிரேஸால் அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு கூடி அதுக்கு நிறைய பிரச்சனை வருது. எல்லா இடத்துலையும் கூட்டம் வரதான் செய்யும். ஒரு கோயிலையாகட்டும் இல்லை ஒரு கான்சர்ட்டில் ஆகட்டும் கூட்டம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஒரு கான்சர்ட்லையாகட்டும் ஒரு கோயிலையாகட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. கூட்டத்தால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. கூட்டத்தில் மட்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு ஆளை மட்டும் சால்வ் பண்ணவே முடியாது. ஒரு ஆள் நினச்சா ஒரு ஒத்தமொத்த கூட்டமே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கூட்டமாக நினச்சா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கூட்டு போக முடியும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்தது. இந்த கரூர் விஷயத்தில் மட்டும் இல்லை, கரூரில் நடந்த விஷயம் மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷன்லையாகட்டும் இல்லை ஆர்சிபி ஜெயிச்சதுன்னு சக்ஸஸ் ஈவெண்ட் வச்சாங்க. அதுக்காகட்டும் அதெல்லாம் ஏன் வச்சாங்க எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டிங் வச்சு கிரிக்கெட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக கிரிக்கெட்டே நடத்துகிறாங்க. அதுக்கு போய் எல்லாமே ஃபைன். இப்போ கிரிக்கெட்டை பார்க்குறோம், ஸ்டேடியம் போய் பார்க்குறோம், அதெல்லாம் ஓகே. அதுக்கு ஜெயிச்சது அதனால் எல்லாருமே போகணும், எல்லாருமே போய் பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு என்ஜாய் பண்ணணும். அதனால போய் அவ்வளோ கூட்டம் போய் அங்கே அதுவும் இல்லாமல் அந்த கிரிக்கெட்டு நடந்த அந்த மேட்ச் நடந்த அடுத்த நாள்லேருந்து வச்சு ஈவெண்ட் சக்ஸஸ் ஈவெண்ட் நடத்துனாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதை பற்றினா எதுவுமே கிடையாது. ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுது? நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து வைக்கிறேன். ஏன் கூட்டம் அவ்வளோ போய் கூடுது? நான் நிறைய வீடியோ ட்விட்டரில், அதாவது எக்ஸில் பார்க்கும்போது நிறைய வீடியோலாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களோட மைண்ட் செட்டாக ஏன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பீப்புள் மைண்ட் செட்டாக சொல்கிறேன், சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த சில பேர் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ கிரேஸ் இருக்கலாம், ஒரு இது மேலே ஒரு கிரேஸ் இருக்கலாம், அதுனா ஃபைன். அது ஒரு அளவு தான் இருக்கணும். ஒரு லிமிட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ஏன் நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஃபைன். நீங்கள் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறீங்க, ஒரு அன்பு வச்சுக்கிறீங்க, எல்லாமே ஒரு க்ரேஸ் இருக்குது. அதில் ஒரு லிமிட்டாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ தான் எச்சில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னா ஏன்டா இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரோட்டில் ஒரு பஸ்ஸு போக முன்னாடி அதுவும் ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு போயிட்டு அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகுது. டயரில் போய் பைக் மாட்டிக்கிது. அதெல்லாம் நான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணேன்னா கண்டிப்பாக யூடியூப் கம்யூனிட்டி லைன்ஸ் இந்த வீடியோ தூக்கிடும். அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு க்ரேஸில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் வீடியோ எடுத்து நம்ம ஸ்டேட்டஸில் போட்டு இல்லை ஸ்டோரியில் போட்டு இதை பற்றியா நான் இவரை பார்த்தேன், இந்த மாதிரி நான் போய் கிட்ட போய் பார்த்தேன், இவரோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு க்ரேஸில் போய் நீங்கள் காட்டின ஏன் ஒரு பிம்பத்தோடு அது ஒரு பிம்பமாக தான் க்ரியேட் ஆகுது. அவர் உனக்கு யாருன்னு தெரியாது. நீ அவர் மேலே ஒரு எந்த அளவுக்கு கிரேஸ் வச்சுருக்கேன்னு அவருக்கும் எதுவும் தெரியாது. அவ்வளோ ஒரு பொய்யான பிம்பத்தில் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இல்லை ஸ்டோரி ஆகட்டும், ஏன் நீங்களே ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. உண்மையாக சொல்லணும்னா சில பேர் அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய க்ரேஸெல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ தேவையில்லை. தென் இப்போ கரண்ட்டாக கரூரில் நடந்த விஷயம் அது பிளான் பண்ணி செஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் வீடியோவில் பேச முடியாது, யாராலையும் பேச முடியாது. ஜஸ்ட் நானே நியூஸில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவங்க சைட்லேருந்து ஒரு சைட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சாலும் என்ன நடந்ததுக்கு உண்மையானது தெரியும். அதனால் யார் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது அந்த கூட்டத்தில் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து போலீஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்.